வெல்கம் டு கிளைமேக்ஸ் கிராஸ் டாக். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாத்த போறோமா? எந்த படத்தோட கிளைமேக்ஸ் இல்ல, 2 படத்தோட கிளைமேக்ஸ மாத்த போறோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமாங்க, சூரரை போட்டு நம்ம சூர்யா ஏரோப்ளேன் விட்டாரே, அந்த படத்தோட கிளைமேக்ஸும் பிச்சைக்காரன் பிச்சை எடுத்தார்ல, அந்த பிச்சைக்காரன் அது ரீசனுக்காக தானே, அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக 42 மண்டலம் அதுக்காக பிச்சை எடுத்து உண்டியில போட்டு ஒரு சேவை செஞ்சு எங்க அம்மாவை காப்பாற்ற போறான்னாரு. இதுதான் பிச்சைக்காரனோட கிளைமேக்ஸ். இது 2 ஒண்ணு சேர போகுது. சேம் டைம் 2 படத்தோட கிளைமேக்ஸும் அட் டைம்ல பார்க்க போகுது, மாற போகுது. பார்க்கலாமா? நம்ம சூர்யா வந்து தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வித்து பணத்தை போட்டு லைசன்ஸ் எல்லா வேலையுமே ப்ராப்பரா பண்ணி ஏரோப்ளேன் விடலாம்னு இருக்கிற சமயத்துல தன்னோட எதிரி இருப்பாங்கல்ல, தன்னோட எதிரியால அத்தனையும் கேன்சல் ஆயிடுது. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில போயிடுறாரு. ஒய்ஃபுக்கிட்டையும் சொல்ல முடியல, அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல முடியல. வாழ்க்கையே விருத்தி அடைஞ்சு எங்கேயாவது செத்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கோயில்ல அப்படியே உட்காந்து இருப்பாரு. பக்கத்துல இருக்கிறேன், ஏப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கிற, வாழ்க்கையில விரத்தி அடைஞ்சிட்ட போலயே அப்படின்னு ஒரு கையை இப்படி வச்சோன்னுமே அப்படின்னு சூர்யாவுக்கு ஒரு தெம்பு வர, யாரப்பா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம விஜய் ஆண்டனி. எல்லாரோட கஷ்டத்தையும் ஒருத்தர்கிட்ட சொன்னாதான் அந்த கஷ்டமே தீரும், அதனால எங்கிட்ட சொல்லப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாண்டேஜ் ஷாட்டா எல்லாமே ஓடுது. அங்க ஓடுது, இங்க ஓடுது. கடை வாங்கினேன், இது வாங்கினேன், அப்பா அளவுக்கு போக முடியல, அந்த இதுக்கு பார்க்க முடியல, சாதாரண மனுஷனை இது ஏரோப்ளேன்ல விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தானும் இவ்வளவு சொத்துக்கத்தெல்லாம் வித்து ஏரோப்ளேன் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும் போது என்னை வச்சு இப்படி அழுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவரால் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காரு. ஆனா அவர் மனசுல ஒண்ணு, இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அவரோட நிலைமை இன்னும் 42 நாளைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இப்படியே நாளும் கடந்து 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 போகுது. தினமும் சூர்யா வர்றது பழக்கமா வருது. இப்படியே போயிட்டே இருக்கும்போது சார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்றதை நிப்பாட்டுங்க சார். ஒரு நாள் 42வது நாள் வந்த உடனேயுமே நம்ம விஜய் ஆண்டனி 42ஆம் நாள் விரதம் முடியுது. உடனே எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரச்சனை ஆகுதுல்ல, கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்ல பணத்தை கொண்டு போய் கோயில்ல போடும்போது போலீஸ்காரன் வந்து பிடிச்சிடுறான். ஏய் என்ன அவனுக்கு நீ ஹெல்ப் பண்றிய, நீ என்ன ஹெல்ப் பண்ணியா, பிச்சைக்கார பயல, உனக்கு என்னடா அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா என்னமோ சொன்னையாமா அவன் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போலீஸ்காரங்க. எதுவும் சொல்லலீங்க, நான் எதுவும் சொல்லல, அவரு ஒரு கஷ்டத்தை சொன்னாரு, ஆறுதலா ஒன்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்ன உடனேயுமே நம்ம ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டுறேன். சூர்யாவும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு எதுவுமே இதாகல. மறுபடியும் எப்பயும் போல எங்க அந்த நம்ம பிச்சை எடுக்கிற ஆளு நம்ம விஜய் ஆண்டனி இருக்கிற இடத்துக்கு அங்க வரலாம்னு சொல்லிட்டு வந்தா அங்க விஜய் ஆண்டனி காணோம். எங்க விஜய் ஆண்டனி காணோம் அப்படி இப்படின்னு தேடும் போது இனிமே தாண்டா கதையே மாறப்போகுது. அங்க போய் பார்த்தா கோயில்ல போலீஸு நம்ம சூர்யா சரி விஜய் ஆண்டனியை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போகுது. அப்பதான் ஐயா நான் இந்த ஒரு அம்மாவுக்காக தான் எடுக்கிறேன், நான் ஒரு இந்த பிச்சை எடுத்து கோயிலுக்கு காணிக்கைய போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம்னு, போடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அப்படின்னு, ஐயா கொஞ்சம் போட்டுறேங்க 42 நாள் முடிய போகுது அப்படின்னு. சரி போய் தொலை அப்படின்னு சட்டையோட இழுத்துட்டு போகும்போது போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க டைம் வந்துகிட்டே இருக்குது, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டைம் நிவருது. இன்னும் ஒரு 15 செகண்டு போடுறாங்க, இன்னொரு 15 செகண்டு போடுறாங்க. டைம் முடிஞ்சது வருது 10, 7, 8 ஆய் 1 செகண்ட் ஆனோடையுமே டைம் முடிஞ்சது. காசையும் போட்டு முடிச்சிடுறாரு. முடிச்ச அடுத்த செகண்டே நம்ம போலீஸ் வந்து இழுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து நம்ம சூர்யா அங்கிருந்து வந்து ஐயா அவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து போலீஸ்காரை பிடிச்ச போலீஸ்காரன் வந்து சூர்யாவை எட்டி உதச்ச உடனே அது ஏற்கனவே ஏரோப்ளேன் விட முடியலன்னு கவலை இல்லை, அவரு போய் ஏற்கனவே பசி மயக்கம் அது இதுன்னு அவரு அந்த குழுவை பிச்சைக்காரன் நம்ம ஆண்டனி பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது இங்கிருந்து பார்த்தா ஒரு ஆள் இறங்குவாங்க. யாரு சார் கை வைக்கிறீங்க, இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் சொல்ல, யாரு ஐயா யாரு அப்படின்னு சொன்ன, யாரா இந்த பங்களாவுக்கு சொந்தக்காரரையா, இந்த வண்டிக்கு சொந்தக்காரரு, அவர் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா அப்படின்னு ஒரு மாண்டேஜ் ஓட்டுனா எல்லா விஷயமும் ஓடுது. எங்க அம்மா உடம்பு சரியில்லை, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் வந்து பிச்சை எடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னு, சார் வணக்கம் சார்
அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார சல்யூட் அடிச்சுட்டு போகும்போது சூர்யாவை தோல்ல கை போட்டு அப்படியே கூட்டிட்டு போகும்போது சூர்யா வந்து இவ்வளவு பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே போக நம்ம விஜய் ஆண்டனியும் அவர் பிடிச்ச தோல் மேல அப்படியே அணைச்சி கூட்டிட்டு போக மேனேஜர் ஒரு காதுல என்னமோ சொல்றாரு, நீங்க பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த 42 நாள் விட்டுட்டு வந்தீங்களே ஒரு இன்சார்ஜ், அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணி எதுவுமே இல்லாம பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு மேனேஜர். அம்மாவை இம்மீடியட்டா காப்பாற்றணும். இப்போ அடுத்த 1 மணி நேரத்துல நம்ம எப்படியாவது அம்மாவை வந்து வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. வெளிநாட்டு கூட்டிட்டு போனோம்னு என்னையா, நான் ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட்டு பிடிச்சி சார் எல்லா ஃப்ளைட்டும் இப்போ ஸ்ட்ரைக்கா இருக்குது, அதனால எதுவுமே போக முடியாது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. அப்ப நம்மளோட ஃப்ளைட் எதுவுமே பண்ண முடியாது சார். அவன் பண்ணின பிரச்சனை இல்லை, ஃப்ளைட் எல்லாமே சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் ப்ரொசீஜரா போகணும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு இருக்கும்போது அப்ப சூர்யா வந்து பக்கத்துல சொல்றாரு, சார் நான் ஏற்கனவே சொன்னல சார், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்குன ஃப்ளைட் இருக்குது சார், அந்த ஃப்ளைட்டை நீங்க நினைச்சா ஓட்ட விடலாம், என்னோட ட்ரீம் நிறைவேறும், உங்க அம்மாவையும் காப்பாத்தலாம். எப்பவுமே எங்க அம்மா வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, அந்த ட்ரஸ்ட்ல இந்த அமௌண்ட் போட்டிருக்காங்க, நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிறாங்க, தன் பையனோட கையெழுத்தோட அப்படின்ட்டு. அது அந்த மேனேஜருக்கு தெரியாதனால அதுல இருக்கிற பணத்தை இம்மீடியட்டா பாஸ் பண்ணி இம்மீடியட்டா எடுத்துக்கிட்டு வந்து மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த ஃப்ளைட்டுக்கு மூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன வேலையோ எல்லா பணத்தையும் தண்ணி மாதிரி செலவு பண்ணி வித்தின் 2 ஹவர்ஸ்ல எல்லாமே ரெடி ஆயிருது. உடனடியா அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த ஃப்ளைட்ல வச்சு இம்மீடியட் கூட்டிட்டு போய் வெளிநாட்டுல உயர்தர சிகிச்சை, எப்படி ஹை ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து அம்மாவை காப்பாத்திடுறாங்க. அந்த அம்மாவை காப்பாத்திட்டு கூடவே சூர்யாவும் நம்ம யாரு விஜய் ஆண்டனி அவங்க அம்மா எல்லாரும் அந்த ஃப்ளைட்ல ஏறலாம்னு வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா, அங்க இருந்து ஒரு சாதாரண மனுஷன், அங்க ஒரு லேபரா இருக்கிறவரு, சார் நீங்க என்னமோ ஃப்ரீயா, அதாவது ஏழை ஜனத்துக்கான ஃப்ளைட் விடுறீங்களே சார், நான் ரொம்ப வருஷமா இந்த நாட்டுல வந்து மாட்டிட்டு முடிக்கிறேன் சார், ஃப்ளைட்டுக்கு ஏது அப்படின்னு சொன்னேன். இது ஏழைகளுக்கான ஃப்ளைட்டு, உங்களுக்கான ஃப்ளைட்டு, வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தோல் மேல கை போட்டு இவங்க எல்லாரும் அந்த ஃப்ளைட்ல ஏறி அங்க போய் இந்தியாவுக்குள்ள லேண்ட் ஆகுறாங்க. அங்கிருந்து சாதாரண மனுஷன் பணக்காரன் எல்லாருமே அண்ணாந்து பாக்குறாங்க. ஓ, இது சாதாரண மனுஷனுக்கான ஃபிளைட்டா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல மூழ்குது. இதோட இந்த கிளைமேக்ஸை நம்ம எண்டு பண்றோம். அடுத்த படத்தோட நல்ல கிளைமேக்ஸை நான் எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்காக மாத்த போறேன். அது வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய்.